யோவான்ஸ்நானன் பார்த்தீங்கன்னா, யோவான்ஸ்நானன் கிட்ட ஒரு குரூப் ஓடி வந்து சொல்லணும், யோவான்ஸ்நானன் உனக்கு தெரியுமா என்ன இப்பெல்லாம் நம்மக்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆள் வர்றதில்லை அப்படின்னா என்ன? இயேசு அங்கே ஞானஸ்நானம் எடுக்க அதிகமாக ஆள் போகுது அப்படியா? இப்பெல்லாம் நம்ம சர்ச்சில் ஆள் இல்லை, அங்கே ஆள் அதிகமாக போயிட்டு இருக்கு இயேசு சர்ச்சில். இப்பெல்லாம் சொல்ல அவர் பெருகட்டும், அவர் பெருகட்டும். இந்த இருதயம் மாத்திரம் தேவ பிள்ளைகளுக்கும் சபைக்கும் வந்துருச்சுன்னா எழுப்புதலை தூக்கிடுவார் அப்பா வேற லெவலில் சபையை. அதை நம்புறவங்க நல்லா இயேசுவின் நாமத்தினால இந்த இருதயம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவர், இந்த இருதயம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவர். அப்ப தரிசனத்தை பார்த்தது பவுல், அதுக்கு விட்டு கொடுக்கறது தான் சீலா. இப்போ விட்டு கொடுத்ததுனால தான் இப்போ ஒருவேளை நம்ம டிக்கெட் தானேமா சொல்லுவோம், இந்த ஆள் தரிசனம் கண்டானா, தரிசனம் கண்டதும் கண்டான் பார் சிறைச்சாலை, தரிசனம் கண்டதும் கண்டான், என்னத்தை தரிசனம் கண்டானோ, என்னத்தை ஊழியத்தை கிழிச்சானோ, என்னத்தை பண்ணாங்களோ, என்னத்தை செஞ்சாங்களோன்னு இன்னைக்கு இழிவுபடுத்துவதற்கும் சில கூட்டங்கள் உள்ளே இருக்கும். அது சந்தோஷப்படும். ஆனால் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த சீலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீலா. ஏன் அப்படின்னா, நீங்கள் கவனித்து பாருங்கள், தீமோத்தேயு இப்போ இல்லை, அங்கே இருக்கிற இன்னும் இவங்களோட இணைக்கப்பட்ட சகோதரர்லாம் இல்லை. அதில் தான் 2வது பாயிண்ட்டை சொன்னேன், சகோதர கூட்டத்தை தொலைத்தவர்கள். சகோதர கூட்டத்துக்கு தெரியாது பவுலி சீலாவையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி போச்சானே தெரியாது. உடனே இவன் நினைப்பான், சீலா ஐயோ ஐயா ஐயா இப்படி பண்ணிட்டேன், நான் உன் கூட வராமையா இருந்தேன்னா கண்டிப்பாக நானும் ஸ்ரீமதி மாதிரி தப்பிச்சிருப்பேன், நீ வந்து என்னை கூட்டு வந்து இத்தனை பாடுபடுத்திட்டியா அப்படின்னு சொல்லி அவன் புலம்ப மாட்டான். நான் உபத்திரவப்படுவது நல்லதுன்னு சொல்லுவான். சபையில் நெருக்க வருதா, ஊழியத்தில் நெருக்க வருதா, பக்கத்தில் உள்ளவங்க நெருக்கிறாங்களா, வீட்டிலேயே சில பேர் நெருக்கிறாங்களா, எது வந்தா என்ன? ஆண்டவர் சமூகத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நான் முற்றும் ஜெயங்களுடன் இருக்கிறேனே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களாலும் நிகழ்காரியங்களும் வருகிறாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. அப்ப சீலா இதை பவுல் சீலாவை யோசிக்கிறாங்க. சீலா கேட்டிருப்பான், அண்ணே பவுல் அண்ணே பவுல் பாஸ்டர் இப்போ போயிட்டாங்கல்ல, தீமோத்தேயுக்கு தெரியுமா? தெரிலப்பா. ஆனால் நம்ம இங்கே சகோதரர் தொலைச்சிருக்கிறோமே. இதுலேருந்து எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என் மகனை தொலைச்சிட்டேன், என் உறவை தொலைச்சிட்டேன். நல்லா அருமையான கதிரனுக்காக ஆண்டரை துதிக்கிறேன். அவர் சமீப காலமாக தான் பார்த்தேன். அவர் சொன்னார், ஒரு பயங்கரமான நல்ல உயர் குலத்திலிருந்து அங்கே இருக்கிறதான எல்லா விதமான ஆச்சாரங்கள், இந்து ஆச்சாரங்களில் ஒரு தர்மகர்த்தாவை போல் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து அவருக்கு பிசாசின் கட்டுன்னு வந்தபோது யாரும் காப்பாற்றவில்லை. கடைசியில் இவர் தேவனிடத்தில் வந்து பரிபூர்ண சுகாடைந்த பின்னதாக இந்த மனிதன் ஆண்டவருக்கென்று ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாக மாறின பின்னதாக சொந்த வந்த உறவுகள் மறுபடியும் வந்தாலும் இவருக்கு தெரியாமே ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க பிரதர் சாப்பாட்டில். அப்படியே நான் அங்கே போனாலும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க பிரதர். இப்படியே சரீரத்தில் பல விதமான பாடுகள் போராட்டம். கடைசியில் பார்த்தேன் பிரதர், இப்போ என் ஊரோ என் மக்களோ வரும்போது சொன்னார், எனக்கு உறவுன்னு யாருமே இல்லை பாஸ்டர்னு சொன்னார். எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சது, யார் அப்போ நான் ஆன்சர் பண்ணல, இப்போ ஆன்சர் பண்ணுறேன் கதிரனுக்கு. யார் இல்லாவிட்டால் என்ன, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே, அவர் யுத்தத்தில் வல்லவராமே. ஒரு மனிதன் கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, என்ன ஊரு உலகம் துரத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஜாதியில் பிறந்தவன் அந்த ஜாதியில் பிறந்தவன் என்னை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, என்னை எந்த விஷயத்துக்கு அழைக்க மாட்டாங்கன்னு யார் என்ன பேசலாம்? என்ன தூக்கி எறிய வேண்டியது ஏறி தூக்கி எறிஞ்சிரு. ஒரு வாக்குத்தத்தம் சொல்லட்டுமா? ஏசாயா 40:17 இருக்கட்டும், ஆகாய் 2:7 இருக்கட்டும், சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை.
நீ அந்த ஜாதியை பிடிச்சிட்டு இந்த ஜாதியை பிடிச்சி ஏன் ஆடுற? அது ஒன்றும் உன் கூட வரப்போகிறதில்ல. நிரந்தரமாக பரலோகத்தில் தேவ பிள்ளைகள் உனக்கு சபை மட்டும்தான் வரும், பரிசுத்தவான்கள் மட்டும்தான் வருவாங்க. இயேசு மட்டும்தான் உன் கூட நித்திய காலமாக இருப்பார். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமாக இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை பாக்கியமாய் எண்ணுகிறான் மோசே. அப்ப தேவ பிள்ளை தூக்கி எறிங்க. அப்ப நான் ஒன்று சொல்லட்டுமா? சகோதர கூட்டத்தை தொலைச்சிட்டேன், அவங்கள தொலைச்சிட்டேன், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. டோன்ட் ஃபீல். கர்த்தர் வேற வழியில் சகோதர கூட்டத்தை உன்னை உயர்த்த வச்சு கொண்டு வருவார். பவுலே உன்னை உயர்த்த வச்சு கொண்டு வருவார். சீலாவே உங்களை உயர்த்தி கொண்டு வந்து காட்டுவார். பிரதர் உங்களை உலகம் பார்க்குற மாதிரி, உங்களை ஊர் பார்க்குற மாதிரி, உங்களை தேவ பிள்ளைகள் எல்லாரும் முன்னதாகவும் வெளியில் உள்ள ஜனங்க முன்னதாக கர்த்தர் தலை நிமிர ஜெபிங்க. இயேசுவே நாமத்தினால என் சபை, என் குடும்பம், என் பிள்ளைகள் தலை நிமிருவார்களாக. அப்ப சகோதர கூட்டத்தை தொலைச்சவங்க இருக்கீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் வேற வழியில் ஒரு மகிமையை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வேற ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு மகிமையை வச்சிருக்கிறாரு. அப்போ மூணாவது காரியம் என்ன சொன்னேன்? சத்ருவின் கரத்தில் வீழ்ந்தவர்கள். என்னப்பா சத்ருவின் கரத்தில் வீழ்ந்தவர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கடா, நான் வேகமாக சொல்கிறேன், டைம் இல்லை. சத்ருவின் கரத்தில் இப்போ விடுதலையாய் பவுலும் சீலாவும் சுற்றினாங்க. ஆனால் இப்போ சிறைச்சாலைக்காரன் கரத்தில் விழுந்துட்டாங்க. இன்னைக்கும் தேசத்தில் எழுப்புதலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இன்னைக்கு குடும்பத்தில் எழுப்புதல் வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் எங்கேயோ கடங்காரங்கிட்ட நான் கரத்தில் விழுந்துட்டேன். ஐயோ எங்கேயோ சத்ரு எங்களுக்கு விரோதமாக அநேக யாகம் செய்து கொண்டிருக்கிறான். திருப்பூரில் தேவ ஜனங்கள் தேவனை தேடக்கூடாது வண்ணமா எங்கள் ஊரில் பலவிதமான இந்த ஜாதின்னு சொல்கிற ஆட்கள் எல்லாம் பலவிதமான யாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கேள்விப்பட்ட போது சேலத்துக்கு போயிருந்த ஒரு தகப்பன் இந்த வார்த்தையை சொன்னார். ஐயோ பலவிதமான யாகத்தை செய்து தேவ ஜனங்கள் தரித்திரத்தில் வரணும். ரெண்டாவது தேவ ஊழியக்காரங்களும் தேவ பிள்ளைகளும் அவங்க குடும்பத்தில் வியாதி, நெருக்கம், போராட்டம், மரணக்கட்டுன்னு வரணும். மூணாவது சபைகளை ஆத்துமாக்களே வரக்கூடாதுன்னு 3 விதமான யாகத்தை இன்றைக்கும் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு சபை சத்துருவின் கரத்தில் வீழ்ந்திருக்கிறது போல தெரியலாம். ஆனால் தேவ பிள்ளையே, நீ இட வேண்டிய சத்தத்தை மாத்திரம் இடுவாய் என்றால் பவுலே, நீ இட வேண்டிய சத்தத்தை மாத்திரம் இடுவாய் என்றால் சீலா, கர்த்தர் உனக்காக சிறைச்சாலை கதவுகளை இயேசுவே நாமத்தில் ஒரு மகிமை இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது. இயேசுவே நாமத்தில் சத்திய ஆவியானவர் ஒவ்வொரு மேலையும் ஊற்றுகிறார். சிஸ்டர் நீங்க தான், பிரதர் நீங்க தான், பிடிச்சுக்க இந்த அக்கினி, இந்த சக்கினா இயேசுவின் பெயரால் பிடிப்பதாக. அப்ப பவுல் 3 காரியம் செஞ்சான். சீலா 3 காரியம். இந்த நிலைமையை மாற்றுவதற்கு அவன் என்ன 3 காரியம் செஞ்சான், அது மாத்திரம் தான் பேச எனக்கு நேரம் இருக்கு. அந்த 3 காரியம் என்ன செஞ்சான்? முதல் காரியம், சத்துவத்தை இழந்தாலும். என்னப்பா சத்துவத்தை இழந்தாலும்? நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். சீலாவும் பவுலும் இப்போ பேசிக்கிறாங்க. என்ன சத்துவம் போயிடுச்சே, நம்மளை அடித்து நொறுக்கி தலைகீழ தொங்க விட்டுருக்காங்களே. இப்போ பவுலும் சீலாவும் தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க. கால் மேலே தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க. பவுலும் சீலாவும். பவுல் மெல்ல திரும்புகிறான், சீலாவும் மெல்ல திரும்புகிறான். 2 பேரும். பவுல் சிரிக்கிறான், சீலாவும் சிரிக்கிறான். என்ன பாட்டு பாடலாமா, ஆராதிக்கலாமா? சத்துவம் போயிடுச்சுடா. ஜபத்துல சத்துவம் போகாது, ஜபத்துல சத்துவம் போகாது. என் சரீரத்துல சத்துவம் போனாலும், ஆனா என் ஜபம் சத்துவம் இல்லாத ஜபம் கிடையாது. சத்துவத்தை இழந்தாலும் சத்துவத்தை இழக்காத ஜபம். ஓ இயேசுவே நாமத்தினால இப்ப அந்த வார்த்தையை பிடிச்சுக்க. உன் வாழ்க்கையில எத்தனை சத்துவத்தை பிசாசு இழக்க வச்சிருந்தாலும், சபையில பிசாசு எத்தனை பலவீனத்தை கொடுத்திருந்தாலும், இப்ப ஜெபிங்க. சத்துவத்தை இழக்காத ஜெபம் எங்க சபைக்கு, எங்க குடும்பத்துக்கு, எங்க ஊழியக்காரங்க வேலை. சத்துவத்தை இழக்காத ஜெபம்.
பாஸ்டர் என்ன பாஸ்டர் சத்துவத்தை இழக்காத ஜெபம், வேக வேகமா நான் பேசுறேன், சத்துவத்தை இழக்காத ஜெபமா அப்படின்னா என்ன பாஸ்டர்? நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த தாவீத அவனை கொல்லணும், அவனை நிர்மூலமாக்கணும்னு சொல்லி சவுல் ஈட்டி எடுத்து அவனை துரத்துறான்ல. அப்ப தாவீது ஓடுறான், காடு கெபீனும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஓட 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 ஒரு கட்டத்தில் அவன் ரொம்ப சத்துவத்தை இழந்துடுறான் தாவீது. அப்ப இவன் சத்துவத்தை இழக்கும் போதெல்லாம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் அதில் 16ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 23:16 அப்பொழுது சவுலின் குமாரனாகிய அந்த யோனாத்தான் காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் கர்த்தருக்குள் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. தாவீதே, சத்துவம் போயிடுச்சா? சத்துவத்தை இழந்துட்டியா தாவீது? ஃபீல் பண்ணாத, நான் உன்னை திடப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை கண்டிப்பாக நீ ராஜாவாக இருப்ப, இந்த வார்த்தை கண்டிப்பாக தரிசனம் நிறைவேறும், இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஒரு பாஸ்டரை போல, அப்பப்போ ஒரு ஆவிக்குரியவனை போல இந்த யோனாத்தான் வந்து இந்த தாவீதை திடப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் தாவீதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சிக்லாக் என்ற ஊருக்கு அவன் போயிடுவான். பெலிஸ்தியர்கள் சத்துருக்கள் இருக்கிற தேசத்தில் போயிடுவான். அங்கே நடந்த விஷயம் என்ன தெரியுமா? தாவீதுடைய வீட்டை எல்லாம் நெருப்பில் சுட்டரிச்சிடுவாங்க. அவன் மனைவி பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவன் கூட இருந்த 600 பேரையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. உடனே தாவீது மேலே எல்லாரும் கோவப்பட்டு, ஏய் இவனால தாண்டா நம்ம மனைவியெல்லாம் இழந்துட்டோம், இவனால தாண்டா நம்ம பிள்ளைகளை இழந்துட்டோம்னு சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் கல்லுகளை எடுப்பார்கள். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதுக்கு ஒரு பெரிய நெருக்கம் வந்தபோது வேதம் போட்டிருக்கு, சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் தாவீதின் மேலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இப்போ தாவீது தேடுறான் யோனாத்தானை. யோனாத்தான் வருவானா? என்னை திடப்படுத்துறதுக்கு யோனாத்தான் வருவானா? என்னை திடப்படுத்துறதுக்கு யாராவது, என்னை பலப்படுத்துறதுக்கு யாராவது பாஸ்டர். ஊழியக்காரங்க நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமை. ஏன் தெரியுமா? உங்களை திடப்படுத்துறதுக்கு சில நேரம் யோனாத்தான் மாதிரி நாங்கள் நிற்கிறோம், ஆனால் எங்களை திடப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது. உங்களுக்கு வியாதினா சிஸ்டர் வந்து வீட்டை எட்டி பார்ப்போம். உங்களுக்கு பல வேணும்னா ஐயோ உங்கள் வீட்டில் பஞ்சாயத்துனா ஊழியக்காரன் தான். ஆனால் ஊழியக்காரன் சாப்பிட்டானா? ஊழியக்காரு சர்ச்சு வாடகைக்கு வீடு, சர்ச்சு வாடகைக்கு வாடகை பணம் கட்டிட்டாரா? பாஸ்டருக்கு இப்போ பலவீனம் உடம்பு சரியில்லையா, போய் பார்க்கலாமா? ஆட்கள் கஷ்டம். தேவப்பிள்ளை தாவீதுக்கு அன்னைக்கு யோனாத்தான் வந்தான். ஆனால் இப்போ பெலிஸ்தருடைய தானயத்தில் இருக்கிறனால, பெலிஸ்தருடைய கோட்டையில் அந்த சிக்கலாக இருக்கிறனால அவனை திடப்படுறதுக்கு யாருமே இல்லை. டேய் மாப்பிள்ள கல்லடுறா எல்லாம் கல்லெடுத்தாங்க. டேய் அடிச்சிடலாம்டா. டேய் பரதேசிகளா, 600 பேர் உங்களுக்கு சோறு போட்டான்டா அவன், அப்படி சோறு போட்டு அவன் அப்படிப்பட்ட ஆளை போய் கல் எடுத்து இப்போ அடிக்கிறீங்களே. கேட்கும் போதெல்லாம் கொடுத்தா தோத்துறோம், இப்போ எல்லாம் இழந்தா ஆத்திரமாடா. அதெல்லாம் தான் தாவீதை கல் எடுத்து அடிக்கணும்னு எல்லாம் கல் எடுத்த போது அவன் பார்க்குற ஆண்டவர் யாரும் வரமாட்டாங்க. அப்போ என்ன ஆண்டவர் செய்யுது? சத்துவத்தை உன் சரீரம் இழந்தாலும் உன் ஜெபம் சத்துவத்தை இழக்காது. எல்லாருடைய தாவீது முழங்கால் போட்டான். எல்லாருடைய தாவீது முழங்கால் போட்டான். கல்லெடுத்து அடிக்க வந்தவெல்லாம் டேய் அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான்டா. யெகோவா தேவனுக்கு முன்னாடி இவனை கல்லெடுத்து அடிக்கிறது எப்பட்றா? இவன் மேலே வருகிற காரியம் நம்ம ரத்தப்பழி எடுத்துக்கொள்ள முடியாதுடா. டேய் அவன் முழங்கால் போட்டான்டா. டேய் சுபாஷ் முழங்கால் போட்டான்டா. டேய் பலத்த சத்த எழுப்புதல் கூடுகையில் என் பிள்ளைகள் முழங்கால் போட்டாங்கடா. டேய் என் பிள்ளைகள் சத்துவத்தை சரீரத்தை சத்துவத்தை இழந்தால் இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் சத்துவத்தை இழக்காம முழங்கால்ல நிக்கிறாங்களடா. சத்துவத்தை இழக்காத ஜெபம் எழும்ப ஆரம்பிச்சுட்டதா? இப்ப என்னடா பார்த்தாங்க? ஆட்கள்லாம்
கர்த்தர் ஆளைய மாத்துறாரு பாருங்க ஒரு ஜெபத்தில். அல்லேலூயா. கர்த்தர் ஆளைய சேஞ்ச் பண்றாரு பாருங்க. நான் ஆவியில பார்க்கிறேன். உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரதமாய் ஒரு வழியா வந்தவெல்லாம் 7 வழியா போவான். இயேசுவின் நாமத்தினால இங்க வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்க திருச்சபைகளை, இங்க வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் திருச்சபைகளை இயேசுவின் நாமத்துல இப்ப 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 கர்த்தாவே அந்த வல்லமை அந்த அபிஷேகம் பிடிப்பதாக. சத்துவத்தை இழக்காத ஜெபம். அப்ப ரெண்டாவது பாஸ்டர் 2 பேரும் பாட்டு பாடலாமா பாடலாமா? 2 பேரும் பாட ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பிச்சது. என்ன பாட்டியா மேஜர்? அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, அது சீக்கிரத்தில் நீங்கி, அது சீக்கிரத்தில் நீங்கி. ஓ சோர்ந்து போகாத ஓ சோர்ந்து அது சீக்கிரத்தில் நீங்கி. அது சீக்கிரத்தில் நீ அப்பா செஞ்சிருக்க. பரிசுத்தவான்கள் பாட்டு நடக்க ஆரம்பிச்சது. வேதம் போட்டிருக்க நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாரும், காவல் அடைக்கப்பட்டவர்கள் ஆவியானவர் உடைக்கிறார் உடைக்கிறார். காவலில் வைக்கப்பட்ட எல்லாரும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. 2வது ஜெபம். இவங்க சாதாரணமா யாருக்கும் கேட்காம அவன் சொல்லியிருப்பான், ஒருவேளை பவுல் சீலாவே சத்தம் போடாத, சத்தம் இல்லாம ஏற்கனவே அடிச்சிருக்கானுங்க, ஏற்கனவே மதிச்சிருக்கானுங்க, ஏற்கனவே உடைச்சிருக்கானுங்க, சத்தம் இல்லாம சொல்லலாம், சத்தம் இல்லாம சொல்லலாம். அவங்க 2 பேரும் அதை நினைக்கல. சத்தம் இல்லாமலாம் ஜெபிக்க முடியாது. சத்தத்தை அடக்காத ஜெபம் வேணா ஜெபிக்கிறேன்றான். முதல் சொன்னேன் சத்துவத்தை இழக்காத ஜெபம். 2வது சத்தத்தை அடக்காத ஜெபம். சத்தத்தை அடக்காத ஜெபம். இன்னைக்கு சபைக்கு விரதமா, கூட்டத்துக்கு விரதமா, என்ன இவ்வளவு சத்தம் போடுற, என்ன இவ்வளவு இது பேசுறானுங்களா, என்ன இவ்வளவு மைக் சவுண்டை கம்மி பண்ணு, என்ன ட்ரம் நிறுத்து சொல்றானுங்கல்ல. ஆண்டவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல கை வச்சவன் எவனும் உசுரோட இருந்ததாக 2 காரியம். 1 அவனை சிட்சிப்பாரு, இல்லைன்னா அவனை பட்சிப்பாரு. நான் சாட்சி சொன்னா நிறைய சொல்லிட்டு போவேன், பல அனுபவங்களை, நிறைய டைம் இல்லை. அப்ப 2 பேரும் சத்தத்தை அடக்காம பாட்டு பாடுவோம்.
இவனுங்க பாட்டு பாடுறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்த பாட்டு இவங்க பாட பாட சிறைச்சால் இருக்கிறவனுங்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்க 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 சத்தத்தை அடக்காமல் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா செய்யும்? மார்க்கு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46, 47, 48, 49, 50, 52 வரைக்கும் நீங்கள் வீட்டில் எழுதி கொள்ளுங்க. வீட்டில் போய் வாசிங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பின்பு அவர் எரிகோவுக்குள்ளே பிரவேசித்தார். அவரும் அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு அவர்கள் புறப்பட போது அந்த எரிகோவின் வழியாக திமேவின் மகனாகிய பர்திமேயு என்று சொல்லுகிற ஒரு பிச்சைக்காரன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவன் உடனே கேட்கிறான், யார் இந்த வழியா போகிறா? ஐயோ, இயேசு, நசரேயனாகிய இயேசு போகிறா. அவன் நசரேயனாகிய இயேசுவை கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு ஒரு சத்தம் இடுறான். சத்தம் விட்ட உடனே பக்கத்தில் உள்ளவங்க அநேகர், கூடத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் அவனுக்கு விரதமா வந்து, டேய் எதுக்கு சத்தம் போடுற? உன் ஜபத்தை நிப்பாட்டு, உன் சத்தத்தை நிப்பாட்டு, உன் பாட்டை நிப்பாட்டு, எழும்புறான். ஆனா ஆண்டவரும் எத்தனை பிரச்சனைகள் இவனுக்கு விரதமா எழும்பினாலும் சத்தம் காட்டாத மாதிரிதான் தெரியும் ஏசப்பா. ஆனா ஏன் சத்தம் காட்டாம இருக்கிறாரு? பலத்த சத்தம் முன்னிலும் அதிகமாக இந்த பர்திமேயு பிச்சைக்கார முன்னிலும் அதிகமாக இவன் பலத்த சத்தம், ஏய் எக்காலத்தை பூரிகைய பெருந்தொனியா ஊதுறானா? பெருந்தொனியா ஊதுறியா எக்காலத்தை? ஐயோ பாஸ்டர் இப்படி திட்டாங்க, ஐயோ பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நான் வரல. சி, உன் அபிஷேகம் அவ்வளவுதானா? கர்த்தர் உன் அழைச்ச அழைப்பு அவ்வளவுதானா? உன் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படி தெரியுமா? காயப்படுத்தினாலும் அந்த நிலைகளையும் கர்த்தரை நோக்கி பலத்த சத்தம் இடுகிறவனை தான். காயப்படுத்தினாலும் கர்த்தரை நோக்கி கதறுகிறவனை தான் கர்த்தர் தேடுகிறார். சபையே, கடைசி பாயிண்ட் சொல்லிடுறேன், டைம் இல்லை. கடைசி பாயிண்ட் என்ன? கடைசி காரியம் முதல் சொன்ன சத்துவத்தை இழக்காத ஜபம். இரண்டாவது சத்தத்தை அடக்காத ஜபம். மூணாவது சத்துருவின் திட்டத்தை மேற்கொள்ள விடாத ஜபம். சத்துரு திட்டம் போட்டான், சபைக்கு விரோதமாக திட்டம் போடுறான், சர்வ சங்கத்துக்கு விரோதமாக திட்டம் போடுறான், எனக்கு விரோதமாக திட்டம் போடுறான், எனக்கு இப்படி என் சுகத்துக்கு விரோதமாக திட்டம் போடுறான், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக திட்டம் போடுறான். எத்தனை திட்டம் போடட்டும், சத்துருவுடைய திட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ள விடாத ஒன்றும் ஜெபிக்கிற ஆளை தேடுறாரு சபையே. அல்லேலூயா. இந்த பவுல் எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பவுல் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீங்கள் இந்த 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா, இவங்கெல்லாம் ஆற்றின் அருகே வழக்கமாய் போய் ஜெபித்தார்கள். அப்படின்னா என்ன ஜெபம்? சகோதரர்கள் மத்தியில் ஜெபித்தான். சகோதரர்கள் மத்தியில் ஜெபித்தான். இப்போ அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 சத்துருக்கள் மத்தியில் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில் ஜெபிக்கிறான். நீங்க அதே அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 4:5 நீங்க கவனிச்சீங்கன்னா, சந்திக்கப்படாதவர்கள் மத்தியில் சமுத்திரத்தின் கரையில ஜெபிக்கிறான். சந்திக்கப்படாதவர்கள் மத்தியில். அப்படின்னா என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புறீங்க? இப்போ முதல் கர்த்தர் உங்களை உருவாக்குறது சபை தான். சகோதரர் மத்தியில் இப்போ ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் அடுத்து சத்துருக்கள் எழும்பினாலும் பாஸ்டர் ஜபம் இல்லை, உங்கள் ஜபத்தை வச்சு தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு சபையே. ஆகவே தான் சத்துருக்கள் மத்தியில் சபை ஜெபிக்கணுங்கிறார் ஆண்டவர். அப்போ மூணாவது ஜபம் என்ன சொன்னேன்? சந்திக்கப்படாதோர் மத்தியில் ஜெபிச்சான். அப்போஸ்தலர் 21:4-5 போட்டிருக்கு. கடற்கரையில், சமுத்திரத்தின் கடற்கரை ஓரத்தில் சகோதரர்கள், அவங்களாம் சந்திக்கப்படாதவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துருக்கள் மத்தியில் மாத்திரம் சபை மட்டும் ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, சந்திக்கப்படாத தஞ்சாவூர், ஒரத்தநாடு, திருவையாறு, பூதலூர், கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், நீலகிரி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், அங்கே இருக்கிற சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம்.
எப்படி பாஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க? தினமும் முழங்கால் நிற்கிறேன். எப்படி பாஸ் சொல்கிறேன்? முழங்கால் நிற்கிறேன். மாசத்துல எங்கள் சர்ச்சு 45க்கு 17 பாஸ்டர். 45க்கு 17 45க்கு 17 சுற்றி எங்கள் சர்ச்சில் அதிகாலைகளை முழங்கால். 45க்கு 17 நீங்களே கணக்கு போட்டுங்க, கால்குலேஷன் பண்ணிக்கங்க. ஏறக்குறைய 10 முறை சுற்றுறேன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நேர் முழங்கால். மாசத்தில் மாத்திரம் இந்த முழங்கால் 5 கிலோமீட்டர் நடக்குது. இப்போ சமீபத்தில் பார்க்குறேன், கொஞ்சம் பலவீனம் தான், எனக்கு கொஞ்சம் பலவீனம் தான். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சரீரத்துக்காக. பலவீனம் தான். இப்போ பார்த்தா என் முட்டி இங்கேருந்து இங்கே விலகி இங்கே வெளியில் நிற்குது. சில ஆட்கள், சில சகோதரர்கள், சில நர்ஸுங்களாக இருக்காங்க, அவங்க பர்சனலாக சில டாக்டர்கள் கேட்கும்போது, நீங்கள் இப்படியே நடந்தீங்கன்னா அவங்க மூட்டு இப்படி விலகி போயிடும் பிரதர்னு சொன்னாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்குவார். நான் முழங்காலில் சர்ச்சில் அதிகாலையில் நடக்கிறத பார்த்துட்டு, நேரு முழங்காலில் நடக்கிறத பார்த்துட்டு, எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயா 70 வயசு, அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. வாலிப பசங்க கூட வரமாட்டானுங்க. 70 வயசு அவருக்கு. அவங்க மனைவி 40 வயசு இருக்கும்போது செத்து போயிட்டா. மனைவியை அடக்கம் பண்ணிட்டு அவருக்கு ஊர் நாமக்கல். அவருக்குன்னு ஒரு 3.5 சென்ட்டோ ஏதோ ஒரு சென்ட்டு ஒரு சாலை போட்டுக்கலான்னு சாலை போட்டிருக்கும்போது அவங்க ஒரே மக, அப்பா என்ன பண்ணுற? கூடாரம்மா, அப்பா சாலை போட்டுக்கிறம்மா. இது அம்மா பேர் தான். ஆமாம், அப்படின்னா எனக்கு தான் சொந்தம், நீ காலி பண்ண. துரத்தப்பட்ட ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 13 ஆண்டு காலமாக கொஞ்சம் தம்பியுடைய வீட்டில் இருந்தார். தம்பி குடும்பத்தில் சலசலப்பு, என்னால் இதுக்கு தம்பி குடும்பத்தில் சலசலப்பு. கொஞ்சம் இவங்க சொந்தக்காரங்கன்னு வீட்டுக்கு போனார். இப்படி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக போய் கடைசியில் பார்த்தார். கோயம்புத்தூரில் போனார். ஏறக்குறைய ஒரு வாட்ச்மேன் வேலை, எல்லா வேலையும் செஞ்சு இப்போ 70 வயசு ஆனதுனால உனக்கு செக்யூரிட்டி வேலை கிடையாதுன்ட்டாங்க. எங்கள் சர்ச்சில் அவர் வராரு. எங்கள் சபையில் சர்ச்சு மட்டும் மாதம் 25,000 ரூபா வாடகை கட்டுறேன் மாதம். ஆனால் மக்கள் கொடுக்குறது 5,000 ரூபா. எப்படி கட்டுவேன், ஏது நடக்கும் எனக்கு தெரியாது. எழுப்புதல் கூட்டம் எல்லாத்துக்கும் ஓடுறேன். என் மனைவிக்கு 1.5 வருஷம் மேலே ஆச்சு. அவளுக்கு பிறந்தநாள் கூட எதையுமே வாங்கி தரல, ஒரு சேரீ கூட வாங்கி கொடுக்கல. அப்படி நல்ல கணவன். என் பிள்ளை முதல் பிறந்தநாள் எல்லோரும் வந்து சொன்னாங்க, பயங்கரமாக செலிப்ரேட்லாம் பண்ணணுன்னு பார்த்தாங்க. என் மகளுக்கு ட்ரெஸ் எடுத்து தரல. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விதவைகளுக்கு அனுப்புகிறேன். ரோட்டில் உள்ளவங்களுக்கும் 50 குஷ்டரோகிங்க இருக்காங்க, தொழுநோயாளிகள், மூக்கு அழுகி, கை அழுகி, கால் அழுகி. அந்த 50 பேர்த்துக்கு சாப்பாடும் ஏறக்குறைய மாதத்தில் 500 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறேன். எங்கள் அப்பா கேட்குறாரு, ஊருக்கெல்லாம் சோறு போடுறான், பெத்த அப்பனுக்கு சோறு போட மாட்டான். அப்படியே நாமத்தின் நிமித்தம் நான் நிந்திக்கப்பட்டேன். இப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த மனுஷன் என் ஊழியத்தை, நான் இப்படி செய்கிற ஊழியத்தை பார்த்தபோது அந்த 70 வயசு ஐயா நான் சபைக்கு வந்த நாள்லேருந்து திடீர்னு ஒரு மாதத்தில் திடீர்னு 6,000 ரூபா கொடுப்பார். அடுத்து ஒரு 2 மாதம் கழித்து 10,000 ரூபான்னு கொடுப்பார். அடுத்து மறுபடியும் பெட்ரோலுக்கு 1000 ரூபா அப்படின்னு கொடுப்பாரு. எங்கள் வாலிப பசங்க கூட செய்யாததை அவர் செய்கிறாரு. என்ன ஏன்ப்பா இதை கொடுக்குறீங்க? எங்கள் அம்மாவுக்கு சமீபத்தில் கேன்சர். அந்த கேன்சர்னால ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள் அம்மா கிட்ட 48,000 ரூபா கேட்டிருக்காங்க ஒட்டஞ்சத்திரத்தில். ஆனால் எங்கள் அம்மா என் பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அந்த ஒட்டஞ்சத்துக்கு 48,000 ரூபா கொடுக்குறது கூட என் பையன் வழி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க எங்களை. அப்படிப்பட்ட நிலைமையில் ஏறக்குறைய 6-8 மாதம் கடந்து போச்சு. எங்கேயோ சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எங்கள் அத்தை கிட்ட எல்லாத்தையும் வலி தாங்க முடியாமல் கொட்டி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு செய்தி வருது, என்னன்னா அம்மாவுக்கு இப்படி இவ்வளோ வலின்றாங்க. ஏன் சுபாஷ்? அம்மா கிட்ட கேட்டேன். அப்புறம் ஒன்று அம்மா என்ன சொன்னாங்க, என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஊழியம் ஓடுறான், அவனுக்கு நிறைய தேவை இருக்குது. உண்மையாக ஊழியம் செய்கிறவனுக்கு தான் எதுவும் விதைக்க மாட்டாங்க பாஸ்டர். நீங்கள் உண்மையாக ஓடுறதுனால உங்களுக்கு பெருசாக யாரும் செய்ய மாட்டாங்க, அப்பா செய்வார். மாதம் மட்டும் இந்த சின்ன மனுஷன்
நான் உடனே கேட்குறேன், என் கூட பாஸ்டர் ஜான்சன் வந்திருக்காங்க, அவரை கேட்டி நான் சொல்லுவார். நான் உடனே ஆண்டுகிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மா இந்த செய்தி சொல்லுவோன்னு ஒரு 48,000 கொடுக்கறது கூட டெபாசிட் பண்ண ஒரு பேங்க்கில் கூட இல்லாத ஒரு வக்கில்லாத ஊழியக்காரனை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இல்லை. என்ன ஆண்டு என்ன செஞ்சேன்னா, எங்கள் அம்மா உடனடியாக பிடிச்சேன், அம்மா அப்பா பார்த்துக்குவார் வாங்கன்னு சொல்லிட்டு சென்னை அடையாருக்கு கூப்பிட்டு போகிறேன். அம்மாங்க அடையார் கூப்பிட்டு போகிறேன். அவங்க உடனே அட்மிட் பண்ணுங்கன்றாங்க. எங்கள் அம்மா ஒரு பக்கம் மரண பயம், அவங்களுக்கு ஒரு பக்கம். நான் உடனே ஆண்டர்கிட்ட கேட்குறேன், ஆண்டர் என்ன செய்யணும்? உடனே ஒரு பாஸ்ட்டு உடுமலைக்கு ஒரு பாஸ்ட்டு, பிரதர் நான் இந்த நிலைமையில தான் இருந்தேன், சிஎம்சிக்கு போங்க, கண்டிப்பாக சுகம் ஆகிடும், தயவு செஞ்சு போங்க. நான் உடனே அங்கே இருக்கிற ஒரு பாஸ்ட்டை வச்சு விசாரிக்கும் போது அங்கே ஒருத்தர் சொல்லிட்டாரு, பிரதர் அம்மா அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 8 மாதம் ஆச்சு. அந்த டாக்டர்கிட்ட ஃபோன் அடித்தேன், இந்த பேஷண்ட்டு இந்த ஆள் அவங்க மகன் இப்படி பாஸ்டர்னு பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. அப்படியா? உங்கள் மனசை கல்லாக்கிங்க. என்னன்னு கேட்டேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிரசங்கம் பண்ணணும், 11:30 மணிக்கு நான் பிரசங்கத்தை தியானித்து ஜெபம் பண்ணிருக்கேன். காரில் உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, அம்மா 3 மாதம் தான் இருப்பாங்கன்னு அப்போவே சொல்லிட்டாங்க. அம்மா 8 மாதம் இருக்கிறது பெரிய ஆச்சரியம். தயவு செஞ்சு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவங்கள காப்பாற்ற முடியாதான், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க. உடனே அதை பாஸ்டர் சொல்கிறார், பிரதர் உங்கள் ஜெபம் எங்களுக்கு தெரியும், ஆண்டு நிச்சயம் அம்மா விட மாட்டார், நீங்கள் நம்ம எதெல்லாம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், நான் யாருக்கிட்டையும் இந்த நியூஸை பெருசாக சொல்லலை, என்னுடைய ஐக்கியத்தில் உள்ள ஊழியர்களை தவிர. ஆனால் எல்லாரும் அங்கங்கே ஊழியக்காரங்கள் எல்லாரும் வேகமாக எல்லாரும் வந்து எப்படி எனக்கு ஒரு திடீர்னு ஒரு பாஸ்ட், பிரதர் என்ன அம்மா இப்படி ஆமாம் ஏன் சொல்லலை? இல்லை பாஸ்ட் நம்ம கஷ்டம் எதுக்கு? உடனே அவர் நோ, உடனே ஒரு 5,000, இப்படி ஒரு 10,000, இப்படி ஒவ்வொரு ஆட்களும் அங்கங்கே இருந்து. ஏன்னா எங்களுக்கு அகஷன், எங்களுக்கு தகப்பன்மார் மோகன் சின்ன ஒவ்வொரு தாசில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெரியுமா, உங்கள் கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தான் வளர்றேன், அப்படி தான் வாழ்கிறேன். அப்போ இந்த நிலைமையில் எல்லாரும் எனக்கு ஆண்டர் கிருபையில் எங்கள் அம்மாவுக்கு 4th ஸ்டேஜ்னு சொன்னாங்க சென்னையில். நான் உடனே அவங்கள என்ன செய்யிட்டு ஆண்டவர் லீட் பண்ணுறாரு, போ சிஎம்சியில் ஜாயின் பண்ண. உடனே சிஎம்சியில் போய் சேர்க்குறேன். அவன் நினைக்கும் போதெல்லாம் பிடுங்குறாங்க 15,000 20,000. எனக்கு அப்படியே அழுக. ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த நிலைமை தெரியும், 10 ரூபாயெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வாடகை கொடுக்குறது கஷ்டம். என்ன ஆண்டவர் நான் நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், யாருக்கும் ஆண்டவர் சொல்கிறேன் நான் நடத்துவேன். நான் உடனே ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ஆண்டர் கிருபையில் எப்படி தான் நினச்சதில்லை, 1.25 லட்சம் 2 லட்சம் பக்கம் கிராஸ் ஆகிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு முடி போயிருந்தாங்க, பொழைக்க வைக்க முடியாதுன்னாங்க. ஆனால் நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வர்றதுக்காக நான் முழங்கால் இங்கே அழுதுட்டுருக்கிறேன். ஸ்கேன் ரிப்போர்ட் முதல்ல அவங்க ஸ்கேன்ஸ் பண்ணி ரிப்போர்ட் வர்ற வரைக்கும், ஆண்டவரே நீ அற்புதங்களை செய்கிறவர், கிரகிக்கக்கூடாத அற்புதங்களை செய்கிறவர் இல்லவா, அற்புதம் செய்யுங்கன்னு நான் என் முழங்காலில் என் சர்ச்சில் முழங்காலில் அழுதுகிட்டு இருக்கிறேன். எனக்கு திடீர்னு 4 மணிக்கு ஒரு ஃபோன், பிரதர்னு சொல்லி பாஸ்ட்டு கூப்பிட்றார். என்ன அப்படின்னு கேட்டேன். வேலூர்லேருந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன தெரியுமா அம்மாவுக்கு 4வது ஸ்டேஜ்னு சொல்லி ரிப்போர்ட் அங்கே இருந்துச்சுல்ல, ஆனால் என்னன்னு தெரில, இந்த 2 வாரத்தில் நோ ட்ரீட்மெண்ட் இல்லாமையே ரிப்போர்ட் பண்ணி பார்த்தா ஸ்டேஜ் 2ல் நிற்குதாமா. 4ங்கிறவன் எப்படியா 2? அவரால் எல்லாவற்றையும் அடக்கவும் முடியும். ப்ரூஃப் வச்சு சொல்கிறேன் பாஸ்டர், ப்ரூஃப் வச்சு சொல்கிறேன். அப்போ நம்ம செய்ய வேண்டியது பலத்த சத்தம். எங்கள் அம்மா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு முடி மட்டும், ஆண்டவரே உங்கள் சித்தெல்லாம் ஒரு மயிர் கூட விழாது, முடி மட்டும் எங்கள் அம்மாவுக்கு விழுந்துச்சு. நல்லா ஊழியக்காரன் இல்லைன்னு அழுதுச்சு. இன்றைக்கி எங்கள் அம்மா முடியோடு தான் இருக்காங்க. எங்கள் அம்மா முடியோடு தான் இருக்காங்க. இப்போ மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அவங்க இன்றைக்கி திருப்பூர்லேருந்து இன்றைக்கி சாயங்காலம் பஸ் ஏறிடுவாங்க. மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு, ஏன்னா டாக்டர் செக் பண்ணாங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு பிசுறு இருக்கான்னு ஸ்கேன் பண்ணுறதுக்காக இப்போ போகிறாங்க. நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், இப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஓடுற எனக்கு அந்த ஐயா 10,000 5,000ன்னு அந்த வயசான ஐயா கொடுக்கும்போது அந்த ஐயாவை கிட்ட வாங்கவே இல்லை, போங்க என்ன. அவர் என்னை பிடிச்சிட்டு, இல்லை இது அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு, இதுக்கு அது பெரிய சாட்சி. நான் ஒன்றை கேட்டேன், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கயான்னு கேட்டேன். அந்த 70 வயசு என்ன தெரியுமா சொன்னார், எனக்கு செக்யூரிட்டி வேலைலாம் கிடைக்காது. அப்போ என்ன செய்கிறீங்க? திருப்பூரில் இருக்கிற கம்பெனியில் கக்கூஸ் கழுவுறேன், பாத்ரூம் கழுவுறேன். ஐயா உங்களுக்கு பாத்ரூம் கழுவுறதுனால வாரம் எனக்கு 1,900 2,000 கொடுப்பாங்க. அப்போ இத்தனை காசு சேர்த்து வச்சுட்டு நான் அப்பப்போ அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணால் அவர் என்ன சாப்பிட்றீங்க? கீரை.
என்ன உப்புமா, எனக்காக ஒரு நாள் நல்லா பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதானே, அது எதுக்கு கழுத? அப்போ எல்லா காசையும் சேர்த்து வச்சு நான் எவ்வளோ வருஷம் இருப்பேன்னு தெரியாது. நீங்கள் அங்கங்கே தேசமாக மாவட்டமாக என்னால் இதுதான் செய்ய முடியும். அந்த விதைக்கிற மனிதன்தான் 70 வயசு இந்த படியை இப்படி தான் ஏறுவார். அந்த விதைக்கிற மனிதன் தான் 45க்கு 17 முழங்காலில் ஒரு முறை முழங்காலில் கஷ்டப்பட்டு நேர் முழங்காலில் நடந்து வந்து இங்கே உட்காருவார். நான் அவரை பார்த்து கேட்குற விஷயம், இந்த வயசில் ஏன் நடக்கிறீங்கப்பா, இந்த வயசில் ஏன் நடக்கிறீங்க? அவர் ஒரு டைம் என்கிட்ட வந்தார், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜெப குறிப்பு, இந்த ஜெபம் அந்த ஜெபம் அந்த ஜெபம் தேவைக்கான ஜெபம். இவர் ஒரு டைம் வந்தார், நான் எதுக்காக ஜெபம் பண்ணும்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு. அவர் பேர் நோவா. அந்த பரிசுத்தவனை கனப்படுத்துறதுக்கு யோசிக்க விரும்பலை, நோவா. இன்னைக்கு வந்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் அவரை பார்க்கலாம். அவரை செத்தா கூட அடக்கப்படுறதுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்படிப்பட்ட ஆளுநர் தான் வச்சுட்டு முடியாது சார். அந்த மனுஷன் என் கூட நிற்கிறாரு. அவர் என்கிட்ட ஜெப குறிப்பு வந்தார். நான் உங்களுக்காக என்னப்பா ஜெபம் பண்ணும், முந்தி மாதிரி 2:45 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சுருவேன், 3:30 மணிக்கெலாம். நானும் என் தம்பியும், எனக்கு 70, அவனுக்கு 67 78. ஃபஸ்ட்லாம் 2 மணி நேரம் நேரம் முழங்கால் நிற்பேன். ஆனால் இப்போ எனக்கு 3/4 மணி நேரம் கூட நிற்க முடியல. 3/4 மணி நேரம் கூட நிற்க முடியல. என் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். பேசலாம் நேரம் இல்லை. ஆவியானவர் செயல்பட வேண்டியதை செயல்படுத்திட்டார், நான் விசுவாசிக்கிறேன். இதோட நிறுத்த விரும்புகிறேன். அப்போ தேவ பிள்ளை சத்துவத்தை 70 வயசுள்ள ஒரு மனுஷன் இழக்காமல் இருப்பான். நான் ஜபத்தில் 70 வயசுள்ள மனுஷன் சத்தத்தை அடக்காமல் இருப்பான். 70 வயசுள்ள மனுஷன் சத்துருவின் திட்டத்தை மேற்கொள்ள விடாம அவர் ஜெபிக்கிற ஜெபலாம் எனக்கு ஆயுசு கொடுங்க இது கொடுங்கலாம் ஜெபிக்கல. ஒன்று தான் ஜெபிக்கிறார். என்ன தெரியுமா? எங்கள் திருப்பூரில் இருக்கிற 9 தாலுக்காவை தாங்க ஆண்டவரே திருப்பூரில் 9 தாலுக்காவை தந்துடுங்கப்பா. என்ன திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, அவினாசி, காங்கயம், ஊத்துக்குழி, ஆண்டவரே மடத்துக்குளம், உடுமலை, பல்லடம், தாராபுரம், ஆண்டவரே தாலுக்காவெல்லாம் தந்துடுங்கப்பான்னு அந்த மனுஷன் முழங்கால அழுவார். ஆவியானவர் யாரையும் அசைக்க விரும்புகிறார். ஆவியானவர் இருக்கிற சில பேர் அசைக்க விரும்புகிறார். சில பேர் அசைச்சிட்டார், சில பேர் அசைக்க விரும்புகிறார். பிரதர், தம்பி, பாஸ்டர், என் அண்ணனுங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, என் தகப்பன் மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க. ஏதாவது செய்யணும் சிஸ்டர், ஏதாவது பண்ணணும் பிரதர். இப்படியே பார்த்துட்டு தேவை காரியம் ஓடிடாதீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பட்ட சிலுவை ரத்தம் இன்னைக்கும் அது துடிச்சுக்கிட்டு இருக்கு. போங்க ஊழியக்காரங்க, எங்க கூட்டாலும் எழுப்புதலா போங்க. எந்த காரியமா நீ பாஸ்டிங் நான் வர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வருவேன் சொல்லுங்க. நான் கொடுக்க மாட்டேன் இல்லை கொடுப்பேன்னு சொல்லுங்க. இதை ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ விளைக்கறையுமா இந்த தரிசனத்தை சகோதரர்கள் மோசஸும் முகிலும் அவரோட இன்னும் சில ஊழியக்காரங்க அவங்களுக்கு வர்றது குறைவு தான், அதையும் விதைச்சு தாங்குறாங்க தெரியுமா? ஏசி ரூமு, எங்களுக்கு போகிறதுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சன்ஸ், ஊழியக்காரனுக்கு ஆஃபரிங்கு, இது முடிஞ்ச உடனே சாப்பாடு வர்றவங்களுக்கெல்லாம் யாருங்க விதைக்கிறா? யார் விதைக்கிறா? யார் விதைக்கிறான்னு நான் கேட்குறேன். எங்க பேச வேண்டி இருக்குங்க. எனக்காகவா கேட்குறேன்? அவர் ராஜ்யத்துக்காக கேட்குறேன். கேட்க வேண்டியதே வேலை. இன்னும் எழுந்து இந்த மீட்டிங்கில் காணிக்கே எடுக்கிறதில்ல, கவனிச்சிங்களா? காணிக்கை எடுக்கிறாங்களா சிஸ்டர்? ஏன் உங்கள் மனசு காணிக்கை எடுக்கிறாங்களா பிரதர்? தம்பி, எழுப்புதல்ல பார்வையாளனா இருந்துடாத, பங்காளனா மாறு. சர்ச்சில் பார்வையாளனா இருக்காத, பங்காளனா. பாஸ்டர் கிறிஸ்மஸ், பாஸ்டர் காஸ்பல் கூட்டம், பாஸ்டர் கன்வென்ஷன்,
பாஸ்டர் எனக்கு ஒரு பங்கு பாஸ்டர், பங்காளனா மாறு. இதை மட்டும் பண்ணிட்டோம்னா எல்லாரும் இணைஞ்சிட்டு அதை எழுப்புதல் வந்துடும். அதை நம்பரும் இருந்தீங்கன்னா அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாம். என்னை மன்னிக்கணும், டைம் இல்லை. எனக்கு 1:50 சொன்னாங்க, 2:10 ஆகிட்டு, டைம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே சொல்லி நான் முடிச்சிடுறேன், வார்த்தையாக சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் சில பேர் அசைக்க வேண்டியவர் அசைச்சிருக்கிறார். சிஸ்டர் ஒரு சேஞ்ச் வரட்டும், பிரதர் ஒரு சேஞ்ச் வரட்டும். இப்போ இயேசுவின் நாமத்தில் உண்மையாக பரிசுத்தவான்களோடு இப்போ நிற்கிறோம். உண்மையா ஒரு சேஞ்ச் இப்போ ஒப்பு கொடுக்கலாமா? பாஸ்டர் எனக்கு புரிஞ்சிருச்சு பாஸ்டர். இது யாரும் கண்களை திறக்கிற நேரம் இல்லை, யாரும் வெளியில் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு வெளியில் போகிற நேரம் இல்லை. நீங்கள் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த ஆளாக இருந்தீங்கன்னா, அந்த எழுப்புதல் பாரம் கொண்ட பாத்திரமாக இருந்தீங்கன்னா, அந்த எழுப்புதல் துடிப்புள்ளவங்களாக இருந்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தேவ பிரசன்னம், தேவ மகிமை, ஓ பரிசுத்த ஆவியானவர் இப்போ என் பக்கத்தில், தேவ ஆவியுடைய பிரசன்னம் இப்போ என் மேலே இறங்குது, என் மேலே இறங்கட்டும், என் மேலே இறங்கட்டும், என் மேலே இறங்கட்டும். இப்போ எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். சத்துவத்தை இழக்க மாட்டேன், சத்துவத்தை இழக்க மாட்டேன். ஓ என் சரீரத்தில் சத்துவத்தை இழந்தாலும், ஓ என் ஜெபம் சத்துவத்தை இழக்காது, என் ஜெபம் சத்துவத்தை இழக்காது. என் ஜெபம் பிரதர் சிஸ்டர் எல்லா தம்பி ஆடுறவனை உடைச்சிட்டாரு, ஆடுறவனை உடைச்சிட்டாரு பாஸ்டர், ஆடுறவனை உடைச்சிட்டாரு. இயேசுவின் நாமத்தில் இடிக்கால ஊன்ற கட்டதா உடைக்கிறாரு, ஊன்ற கட்டதா உடைக்கிறார். எல்லாம் இப்ப ஜெபிக்கலாமா? எல்லாம் எங்க மேல அந்த வல்லமை, எங்க மேல இந்த அபிஷேகம், எங்க மேல தாக்கி இப்ப இறக்குவதாக, இப்ப இறக்குவதாக. கணுக்கால் அளவு வேண்டாம்பா, முழங்கால் அளவு வேண்டாம்பா, இடுப்பளவு வேண்டாம்பா. நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழத்துல எங்களை கொண்டு போங்க, நீச்சல் ஆழத்துல கொண்டு போங்க, நீச்சல் ஆழத்துல கொண்டு போங்க, நீச்சல் ஆழத்துல உங்க வல்லமை, உங்க மகிமை இப்ப 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 விடாதீங்க, விடாதீங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அப்பா எரிய விடுறேன், அரிய அக்கினியை எரிய விடு, அக்கினியை எரிய விடு, அக்கினியை எரிய விடு, அக்கினி இப்ப இப்ப உங்க மேல, உங்க மேல ஒரு அக்கினி, உங்க மேல ஒரு வல்லமை. பாஸ்டர் 70 வயசு 70 வயசு 70 வயசு 70 வயசு உள்ள ஒரு மனுஷன், 70 வயசு உள்ள ஒரு மனுஷன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஓ அந்த மனுஷன் 70 வயசுல பலவீனத்தை பார்க்காம முழங்கால வருவார்னா, நான் இப்ப வர்றேன், இப்ப நான் வர்றேன், இப்ப ஒரு அபிஷேகம், இப்ப ஒரு வல்லமை என பிடிக்கட்டும், என பிடிக்கட்டும். சாமி மலை அதிர்வதாக, சாமி மலை அதிர்வதாக, இயேசுவின் நாமத்தில் தஞ்சாவூர் அசைவதாக, ஓ திருவாரூர், ஓ திருவையாறு அசைவதாக, உரத்த நாடு அசைவதாக. ஜெபிங்க ஜெபிங்க. பூதலூர்ல பாபநாசத்துல ஒரு அசைவு, இங்க இருக்கிற ஆட்கள் சிதறப்பட்டு, எங்க இந்த ஊழியம் சிதறப்பட்டு, ஒவ்வொரு தரிசனம் உள்ள ஊழியக்காரங்க சபைகள் விரிவடைவதாக, தரிசனம் உள்ள பாஸ்டர்கள் மேல அந்த வல்லமை இப்ப இறங்கட்டும். ஓ 9 தாலுக்காவை தாங்க, இங்க வந்த ஒவ்வொரு பாஸ்டருக்கும் 9 தாலுக்கா, 9 தாலுக்கா, 9 தாலுக்கா வருவதாக, 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 வருவதாக. ஓ என்னை கேள், ஜாதிகளை கொடுப்பேன், என்னை கேள், ராஜர்களை கொடுப்பேன், என்னை கேள். விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. நான் இப்ப மைக் அமைதியா வைக்க போறேன், ஆனா உன் ஜெபம் பலத்த சத்தம், பலத்த சத்தம். விடாத விடாத விடாத. ஓ மைக்கு சத்தம் நின்னாலும் பரவாயில்ல, உன் சத்தம் நிக்க கூடாது, உங்க சத்தம் நிக்க கூடாது. எரியுது, எரியுது, எரியுது. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள், எல்லா வியாதியின் கட்டுகள் எரிந்து சாம்பல் ஆகுது, எல்லா பலவீன கட்டு எரிந்து சாம்பல் ஆகுது. ஜெபிக்க முடியாம, ஓ பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்க முடியாம தடையா இருக்கிற கட்டுகள் எரிந்து சாம்பல் ஆகுது, சாம்பல் ஆகுது. எரிவதாக சுவிசேஷம், சுவிசேஷ ஆவி, சுவிசேஷ ஆவி பிள்ளைகளுக்குள்ள பரவட்டும், பரவட்டும், பரவட்டும். சுவிசேஷ ஆவி, சுவிசேஷ ஆவி, ஜப ஆவி, ஜப ஆவி, ஜப ஆவி.
எரியட்டும் எரியட்டும் எரியட்டும், விடாத விடாத விடாத, எரியட்டும் எரியட்டும், விடாத விடாத. இயேசுவே நாமத்துல நான் தான்ப்பா, நான் தான் அந்த பவுல், நான் தான் அந்த சீலா, நான் தான் அந்த பவுல், நான் தான் அந்த சீலா. இயேசுவே நாமத்துல சத்துருவின் அஸ்திபாரங்களை அசைப்பேன், சத்துருவின் அஸ்திபாரம் அசைப்பேன். 3 விதமான ஆசீர்வாதத்தில் சொல்லி முடிக்கிறேன். 3 விதமான ஆசீர்வாதம். சத்துவத்தை இழக்காம நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் சத்துருவின் அஸ்திபாரத்தை அசைந்தே தீரும். சத்துருவின் அஸ்திபாரம் அசைந்தே தீரும். வேதம் போடப்பட்டிருக்கு. அவள் கூடி ஜெபித்த போது எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்களா? வேதம் போட்டிருக்கு, சடுதிகளே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது அசைந்தது. நீ ஜெபிக்க ஜெபிக்க சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசையோ 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 அசையோ. இரண்டாவது ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வாதம், சத்தத்தை கேட்போரின் கட்டுகள் எல்லாம் அருந்தே தீரும். யார் யாரெல்லாம் சத்தத்தை அடக்காம ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ உன் கட்டு மாத்திரம் கிடையாது, சத்தத்தை கேட்கிற இந்த சாமி மலை எல்லா இடத்துலயும் சத்தத்தை கேட்போர் எல்லாம் அவங்க கட்டுகள் இப்ப 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 அறுப்படுவதாக. இப்ப இப்ப அறுக்கிற சத்தத்தை கேட்போரின் கட்டுகளை அறுக்கிறோம். மூணாவது ஆசீர்வாதம், சாத்தியமில்லாத எழுப்புதல், சாத்தியமில்லாத விடியற் காலம், சாத்தியமில்லாத விடியற் காலம். அப்போஸ்தலர் 16:35 போடப்பட்டிருக்கு. பொழுது விடிந்த போது பவுலையும் சீலாவையும் தேடி வந்து அவளை விடுவித்தார்கள். சாத்தியமே இல்லாத விடியற் காலம் இயேசுவின் நாமத்துல வந்தே தீரும். வருது வருது ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு அபிஷேகம். ஷபலரா, இயேசுவே இயேசுவே ஷபலரா கதடானா, இயேசுவின் பேரா, இயேசுவின் பேரா தேவ மகிமை, தேவனுடைய அக்கினி விழுது விடாத. சாத்தியமில்லாத எழுப்புதல், சாத்தியமில்லாத விடியற் காலம். அவன் சிறைச்சாலையில விழும்போது ராத்திரி தான் பாஸ்டர், ஆனா விடியற் காலம் வருது, விடியற் காலம் வருது சிஸ்டர். சபைக்கு ஒரு விடியற் காலம் வருது பிரதர், சபைக்கு ஒரு விடியற் காலம் வருது பாஸ்டர். தெய்வமே நல்லவரே, நல்ல இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவர். கர்த்தர் சில பேர் மேல அந்த அக்கினியை போட்டிருக்கிறாரு. கர்த்தர் சில பேர் மேல அந்த அக்கினி விழுந்திருக்கு. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், சபைக்கு பெரிய ஆசீர்வாதமா நீங்க தான் பயன்பட போறீங்க. சபைக்கு, உங்க ஊழியக்காரங்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமா பயன்பட போறீங்க. சிஸ்டர், தம்பி, யாருக்கு தெரியும் நீ அவன் இல்ல, உன்னதான் உங்க ஊழியக்காரனுக்கு ஒரு சீலாவா, ஒரு சீலாவா கர்த்தர் சில சீலாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்க போறாரு. ஒரு சில சீலா, ஒரு சில சீலாக்கள் இயேசுவின் நாமத்துல சீலாக்கள். நீங்க தான் சிஸ்டர், நீங்க தான் பிரதர், நீங்க தான் தம்பி, நீ தான் அந்த சீலா. யார் போனா என்ன சர்ச்சை விட்டு, நீ போக மாட்ட சீலா. யார் போனா என்ன, நீ போக மாட்ட சீலா. நீ போக மாட்ட, நீ போக மாட்ட, நீ போக மாட்ட, நீ போக மாட்ட. கடைசியா ஒரு 3 நிமிஷம் தான் ஒப்பு கொடுத்துடலாமா? நான் மாறேன்பா, நான் மாறேன்பா, நான் மாறேன், நான் மாறேன். இதுவரைக்கும் முழங்கால ஜெபிக்க முடியலங்கிறவங்க மேலெல்லாம் ஒரு அபிஷேகம் இப்ப இறங்கி இருக்குது. நான் இன்னிலிருந்து என் முழங்கால, நான் நேர முழங்கால என் சபையில நான் வர போறேன். அப்பா, நான் மாற ஒப்பு கொடுக்கிறேன்,
நான் மாற ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை வலி வேதனை இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா சமூகத்தில் என் முழங்கால்கள் வலு பெறும், ஜெயம் பெறும். நான் மாற ஒப்பு கொடுக்கிறேன். நான் மாற ஒப்பு கொடுக்கிறேன். நான் மாற ஒப்பு கொடுக்கிறேன். நான் மாற ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்ன மாற ஒப்பு கொடுக்கிறேன். நான் மாற ஒப்பு கொடுக்கிறேன். நான் மாற ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடிடலாமா? எல்லாம் அப்படியே கண்கள்ல கண்ணீரோடு கூட இது நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க இதயத்தை உடைச்சு இயேசுவே நாமத்தில் உம்மை போல் யாரும் என்ன இயேசுநாதா இந்த பாத உம்மை போல் யாரும், உம்மை போல் யாரும் எங்கள் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடும் கர்த்தானே காத்திடும். மெசியா வருகை வரையில் பலர சிலுவை கரு அலை. வீட்டிலும் ஊரிலும் பாடலாமா? வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடும் கர்த்தானே காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருதி அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறி தினம்தோறும் தேவா உணர்த்தோ. முழங்காலில் நிற்க வேதத்தை அறி தினம்தோறும் தேவா உமக்கோ உமக்கோ எமக்கோ இடையில் ஏது என்றுமே காத்திடும். உமக்கோ இடையில் ஏது என்றுமே காத்திடோ. அசையெல்லாம் நீராளையா உமக்காக தான்ப்பா வாழ்றேன்.